தண்ணி கொடுக்கணும் பிடிச்சல. அதாவது அந்த ஒரு நிமிஷத்துக்கு வந்துக்கலாம். பேடன் வேஸ்ட்ல வந்து வேங்கை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்தது நாரதருக்கு போய் ஐடியா கேட்குறாரு. நாரதர் வந்து நீ வந்து டிஸ்டன்ஸா கொஞ்சம் தூரத்தில் நின்று பேசுறதுனால முடியல, கொஞ்சம் வள்ளி தொட்டு பேசுற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன், தொட்டு பேசுனீங்கன்னா வள்ளி உனக்கு நீ வசியப்படுத்திடலான்னு சொல்லி தொட்டு பேசுனா என்ன பண்ணுங்க? தொட்டு பேசினா யாரு தொட்டு பேச முடியும்? வள்ளிய. ஆமா, வளையல் போடுற ஆள் மட்டும்தான் பெண்களை தொட முடியும், வேற யாரும் பெண்களை தொட முடியாது. அதனால நீ வளையல் செட்டியாரா போனீங்கன்னா வள்ளியை தொட்டு பேசி வசியம் பண்ணிடலான்னு சொல்லி கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லி அனுப்புறாரு. அதையும் நம்பி போறாப்படி முருகன். என்ன பண்றது, குருவாச்ச சொல்றது கேட்டு போறாப்படி. அங்க போனா வள்ளி வந்து நாரதருடைய ட்ரிக் எல்லாம் புரிஞ்சுக்கிறாப்படி. ட்ரிக் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சாரி முருகனுடைய ட்ரிக்கை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, வேண்டாம் இவனை வந்து அடிச்சு துரத்திடான்னு சொல்லி பலார்னு அரைஞ்சு முருகனை துரத்தி விட்டுறாப்படி. ஒட்டியாந்துடுறாப்படி. இனிமேல் இந்த வள்ளியும் வேண்டாம், காதலும் வேண்டாம், வேள்வி மலையும் வேண்டான்ட்டு ஓட்டமா ஓடுறாப்படி. நாரதர் குறுக்கிட்டு, முருகா என்னாச்சுங்கிறாப்படி. ஆமா நீ சொல்லும் போது நல்லா பேச, நான் ஐடியா கொடுக்கும்போது கோட்டை விட்டுரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அவன்ல இல்ல கடைசியா வந்து இது வரைக்கும் அபன்ஸ் ஆடிட்ட ஒரு டிஃபென்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ற அப்படின்னா, ஒரு கிழவு வேஷம் போட்டு போ அப்படிங்கிறப்படி. கிழவு வேஷம் போட்டு போயிட்டு அங்க போய் அதாவது சாப்பாடு வேணும்னு கேட்கறது. சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது அங்கே ஒன்றும் இல்லை, தினை உருண்டை தான் இருக்குதுங்கிறாங்க. தினை உருண்டி கொடுக்கும்போது சாப்பிட்டு விக்கிக்குது. விற்கின உடனே அவங்க வந்து எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாரு. தண்ணி போய் குடிக்க போகிற இடத்துல அப்புறம் எப்படியோ சில ஜல்ஜாப்பெல்லாம் பண்ணி போய் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறார். தண்ணி குடிச்சிட்டு பாடுறார், தாகம் தீர்ந்ததடி தங்கமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே அப்படின்னு பாடுறார். பாடும்போது வள்ளி வந்து இந்த கிழவனுக்கு வர திமிரின்னு சொல்லி இது பண்றா. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, முருகன் வந்து நாரதர் வந்து என்ன செய்யறாரு, விநாயகர்கிட்ட போய் இந்த மாதிரி உன்னுடைய தம்பி உன்னை மதிக்கல, அதனாலதான் தோத்து போயிட்டா. அப்படி இவன் வந்து இப்ப நான் அனுப்புறேன், அவளை சீக்கிரம் ஒத்துக்காத, நீ வந்து கொஞ்சம் இழுத்தடிச்சு முருகனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாப்படி. விநாயகர் ஒத்துக்கிறாரு. தன்னுடைய அண்ணனை சந்திக்க போறாரு முருகன். விநாயகரை போய் சந்திச்சு தான் ஹெல்ப் கேட்குறாரு. இது வரைக்கும் உனக்கு கிடையாது என்ன நினைக்கலையான்னு சொல்லிட்டு, எப்பவுமே எந்த செயலாக இருந்தாலும் விநாயகரை போய் பார்த்துட்டு போனால் தான் கைகூடும். அது காதலாகட்டும் இல்லை வியாபாரமாகட்டும், வேற எதுவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு இடத்த வச்சிருக்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க விநாயகர் வந்து யானை கண்டா மட்டும்தான் வள்ளி பயம், எதை கண்டாலும் பயம் இல்லை. சிங்கம் புலி கரடா இருந்தாலும் பயம் இல்லை, ஆனால் யானை கண்டா மட்டும் வள்ளி பயந்துக்குவார். இதை தெரிஞ்சுக்கிட்டு முருகர் வந்து அண்ணனை விநாயகர் வர சொல்லி மிரட்ட வைக்கிறார். அண்ணன் வந்து மிரட்டுறாரு. மிரட்டும் போது வேற வழி இல்லாம அந்த கிழவனா இருக்கக்கூடிய முருகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா. சத்தியம் பண்ணி கொடுத்து போட்டு ஒவ்வொன்றுக்கு வந்து அழுகுறா. உட்காந்து அழுகும் போது ஒரு இடத்துல சொல்லிடுறான், நான் அந்த கந்தபடி வேலனை தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தேன், இந்த மாதிரி பல்லு போன கிழவனை கல்யாணம் பண்ண விடாச்சுன்னு உட்காந்து அழுகும் போது முருகன் வந்து தன்னுடைய சுய ரூபத்தை வந்து தன்னுடைய ரூபத்தில் காட்சி தரார். அப்போ வந்து வள்ளி சந்தோஷத்துல இருந்து இப்போ வந்து கிழவன் வேஷத்தில் வந்து சாப்பிட வேணும்னு கேட்குறார். அப்போ மாவு இடிக்கிறாங்க. மாவு இடிச்சு மாவு கொடுத்ததையுமே அப்போ விக்கிக்குது. இப்போ முதல்ல மாவு இடிக்கலாம், அப்புறம் மாவு கொடுத்ததுக்கு அப்புறம் விற்கிக்கும். விற்கினா எப்படி விற்கிறது எப்படி இருக்கும், அப்படிதானே வரும். ஆமாம், அது அந்த பாட்டு எடுத்துடலாமா? அந்த பாட்டு ஆட்டம் செய்தார் தன்னே நன்னம் தானே நன்னம் தானே நன்னே நானா ஓ தானே நன்னே நானா தனந்தான் நானே நானா நன்னே நானே நன்னே நானா செய்தார் தன்னே நன்னம் தானே நன்னே நானே நன்னே நானா ஓ தானே நன்னே நானா ஓ தானே நன்னே நானா திணைப்புணத்தை நாடி சென்று தேடினாலே வள்ளி தேடினாலே வள்ளி அத வண்டா கிழவனுக்கு பசி எடுக்கும் என்று
வந்தாச்சு. கிழவனா வந்த முருகனுக்கு தொண்டையில மாவு சிக்கிடுச்சு. தன்னானே நானே நன்னா தனம் தானே நன்னே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா தனம் தானே நன்னே நானே நன்னா நானே நானே நன்னா தானம் தானே நன்னே நானே நன்னா தானம் தானே நானே நன்னா தானம் தானே நன்னே நானே நன்னா. இது விக்ஷமோ இது வள்ளி செய்த பஞ்சகமோ இங்க வேப்பிலை போல் கசப்பு அட விசுதடி உண்டைக்குள்ள அடி மாவென்று சொல்லி அல்லோ நீயும் விஷத்தையே கொடுத்தாயல்லோ அடி விஷத்தையே கொடுத்தேன் என்று நீயும் விவரம் தானே சொல்லு மாட்டீர் அட நல்லத நீ தோகபடி இங்கே நாக்க வரட்டு தடி இங்கே நாக்க வரட்டியல்லோ எந்த நல்லுரையும் போகுதடி அட உப்பு தண்ணி தாகமாடி அங்க உசுர வேரட்டுதடி அந்த உசுர வேரட்டி எல்லோ எந்த உள்ளுயிரே போகுதடி. அட இதுதானே நல்ல சூனை அட இறங்கி ஜல ஒண்ணும் ஐயா அட இதை விட்டா வேறு சூனை அட கண்ணகத்தில் இல்லை ஐயா அட பூச்சிகளும் முன்னருமே அங்க புழுத்து கிடக்குதடி அடி புழுத்து கிடக்குதடி அத நான் அறிந்தேன். அட சண்டாளி சதிகாரியே அடி பதவியே வள்ளி பெண்ணே எதன் உயிருக்கு திங்கு செய்து அந்த மாவை தான் கொடுத்தாயல்லோ அட தவளைகளும் வேறைகளும் அங்கே தவழ்ந்து நடக்குதடி அது தவழ்ந்து நடக்குதடி அதை எப்போதும் பருக மாட்டேன் அட நத்தைகளும் நாரைகளும் அங்கே நடமாடும் தண்ணிக்குள்ளே அது நல்ல தண்ணி இல்லை என்ன அதை நான் பருக மாட்டேன் அடே அந்த தாகமெல்லாம் திட்டதடி இன்னும் மோகம் மட்டும் திரளையே அடி மோகம் மட்டும் அட உண்டை கூட்டி போவேன் அடி. இப்போ யானை வந்தாச்சு, விநாயகர் வந்தாச்சு, யானை வந்தாச்சு, விரட்டுறாரு, சத்தியம் பண்ணியாச்சு வள்ளி. வேற வழி இல்ல, சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. வள்ளி எப்படி உட்கார்ந்து புலம்புற அப்படின்னு பார்க்கலாம். செய்தாதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா செய்தாதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா ஐயோ ஐயனாரே கிளனாரே சிவமே கிளனாரே என்னை ஆதரிக்கும் பண்டாரம்மே தன்னே நன்னே நானே நன்னா ஐயோ நானே நன்னா தனம் தானே நானே நன்னா. அட என்ன செய்வேன் ஏது செய்வேன் சிவமே ஏது செய்வேன் இந்த அத்துவன கானகத்தில் யானை வந்து மிரட்டு ஐயா ஐயா மிரட்டு ஐயா இந்த அருங்கிலியால் என்ன செய்வேன். தாத்தா மதகிரியே விளக்கினாலும் தாத்தா விளக்கினாலும் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் ஐயா கும்பானையை விளக்கினாலும் பேத்தி விளக்கினாலும் என்ன திருமணந்தான் செய்ய வேணும் அண்ணா மங்கேனா புலம்பூஞ்சத்தும் அண்ணா புலம்பூஞ்சத்தும் உங்க மாளிகைக்கு கேட்கலியோ அண்ணா கோவேனா
சத்தம் உங்க கோட்டைக்கு கேட்கலையோ அந்த கந்தரையே மனமும் செய்து அண்ணா மனமும் செய்து அங்கே கலந்திருப்பேன் என்றிருந்தேன் அந்த மானாக்கி இளவரையே அந்த இளவரையே நானும் மனமூடிக்கோ நான் எடுப்போம் தன்னை வள்ளியே அடி சாமி சண்முக ஆசியானன் சாமி சங்கர பிள்ளை நான் அடி யானையை வச்சு மிரட்டி நாடகமாடி தன்னுடைய சுயரூபத்தை காட்டி வள்ளியினுடைய மனப்பூர்வ சம்மதத்தோடு நம்பிராசன் நங்கை மோகினியினுடைய சம்மதத்தோடு சிவபெருமான் பார்வதியினுடைய ஆசீர்வாதத்தோடு வள்ளி திருமணம் நிறைவேறுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு மூலப்பதியடியே மூவிரண்டு வயலென்போ சாலப்பதியடியே தனலாவாள் அந்தகம்போ உடம்படியே 7 வயலென்போ பஞ்சாரக்காரரை பட்டணமேதான் இருந்து அஞ்சாமல் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு நண்பயந்து
நெஞ்சாரன் இல்லாமல் நிலை கடந்து வாழ்வமே ஐம்பொன் சிலமணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி பஞ்சவர்களை உடுத்தி சிறுவிழிக்கு மையெழுதி அம்போல் பணிவு உண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்து காட்சி தர வாராயோ மந்திரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்மாக்கி மந்திர தேடேறி மண் வேட்டை ஆடுதற்கு பெருஞ்சூரியனும் தான் போன்ற கவனத்தை வந்து விளையாடி மனம் மகிழ்ந்து வராயோ கொல்லவென்று வந்த யமன் குடியோடி போகானோ எஞ்சாமல் பேசுகின்றாய் அக்கினைக்கு நான் பயந்து கொல்லன் நூலை போல கொதிக்குதையா என் மனசு நில்லென்று சொல்லி எல்லோ நிலை நிறுத்த வல்லவர்க்கு அரிசியடி சாதஞ்சமைத்திருக்க உப்பாய் நீ என்று சொல்லி உலக்குழக்காய் நெய்வாட்டு போல நம்பிட்டு முப்படமும் சக்கரையும் தித்திக்கும் தென்பாக முருகையா திந்துரு சீவராயோ வெற்றிவேல் முருகனுக்கு அரகடா 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 அரகடா. இத்தோடு வள்ளி திருமணம் நிறைவேற்றி விட்டது. நேயர்களின் விருப்பம் உங்களின் விருப்பமாக இப்பொழுது கருப்பணசாமி பாடல். செய்தாதானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நன்னே நானே நன்னா செய்தாதானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நன்னே நானே நன்னா கருப்பவராங்கருப்பசாமி அவ காட்டு மலை தான் கடந்து கருப்பசாமி கருப்பவராங்கருப்பசாமி அவ காட்டு மலை கருப்பசாமி கருப்பவராங்கருப்பசாமி மேகம் போல வராங்கருப்பசாமி கருப்பசாமி கருப்பமரம் கருப்பமரம் கருப்பசாமி கருப்பசாமி
நானே நானே நன்னே நானே நானண்ணா தன்னம் தானே நானே நன்னே நானே நானண்ணா பழனியிலே ஓடும் ரதம் தங்கமே தங்கம் அந்த பழனி மலை ஆண்டவனுக்கே தங்கமே தங்கம் ஓடும் ரதம் தங்கமே தங்கம் அந்த குழந்தை வேலன் ஓட்டும் ரதம் தங்கமே தங்கம் அடகும்போடு மின்னும் ரதம் தங்கமே தங்கம் அந்த குழந்தை வண்டி வேலன் தங்கமே தங்கம் சரியானாரு வண்டி நூறு சட்டம் தங்கமே தங்கம் அங்கு அனமேறு சப்பாரம்மா தங்கமே தங்கம் அடவாசி கொஞ்சமையா உண்மையாது தங்கமே தங்கம் நீயும் குழந்தை வண்டி வேலனையா தங்கமே தங்கம் சரியாதைய உண்மையது தங்கமே தங்கம் நீயும் மரியாத பாடகான தங்கமே தங்கம் ஆட ஆடி வருங்கால்களுக்கு தங்கமே தங்கம் அந்த அவரம்பூசி தலங்கை தங்கமே தங்கம் சரியார் துத்தி வரும் கைகளுக்கு தங்கமே தங்கம் அந்த துத்திய பூச்சல்லரம்மா தங்கமே தங்கம் ஆட மாற்றி வைக்கும் கால்களுக்கு தங்கமே தங்கம் அந்த மாதுளம்பூசி தலங்கை தங்கமே தங்கம் சரியார் எடுத்து வைக்கும் கால்களுக்கு தங்கமே தங்கம் அந்த எடுக்கடம் பூச்சல்லரம்மா தங்கமே தங்கம் யாராவது வைக்கும் கால்களுக்கு தங்கம் நேரங்கம் உந்தன் தீயப்பூ சல்லரம்மா தங்கம் நேரங்கம் சரியார் செவ்வாறடி பூவெடுத்து தங்கமே தங்கம் உனக்கு சென்று மாலை தங்கமே தங்கம் ஐயா ஊதி வளர்ந்த மலை தங்கமே தங்கம் உனக்கு மங்குடித்து ஓடும் ரதம் தங்கமே தங்கம் சரியார் வெள்ளடி பூவெடுத்து தங்கமே தங்கம் உனக்கு மாலை தங்கமே தங்கம் ஆட பாதி வளர்ந்த மலை தங்கமே தங்கம் உனக்கு மங்குடித்து ஓடும் ரதம் தங்கமே தங்கம் சரியார் மாலை வந்து வேலையோ தங்கமே தங்கம் உனக்கு மாவாட்டம் மாறடியம்மா நரமண்டி முரவெல்லாம் தங்கம் நேரங்கம் அங்க மங்கிட்டு எருமாலை தங்கம் நேரங்கம் சரியார் கூப்பிட்டு அங்கத்தும் பரவாரியம்மா எங்கு கொடுத்த வாரடியம்மா தங்கம் நேரங்கம் அங்க அடியோடு எருமாலை தங்கம் நேரங்கம் சரியார் ஆடிப்பாடி அங்கத்தும் தங்கமே தங்கம் வந்து நீயும் பரவாரம்மா பரவாரியம்மா குறைவரசி மக்கள் எல்லாம் தங்கமே தங்கம் நீங்க கும்மியடி அடிங்க தங்கமே தங்கம் சரியார் அண்ணனே நானே நானே நாங்க பாடின நன்றி சொல்வோம் தங்கமே தங்கம் சக்தி போச்சு மாப்பிள்ளை தங்கமே தங்கம் நாங்க சந்தோஷமாய் நன்றி சொல்வோம் தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் நாங்க கடிவான நன்றி சொல்வோம் தங்கமே தங்கம் நாங்க முருகேசு தங்கமே தங்கம் நாங்க மனதார நன்றி சொல்வோம் தங்கமே தங்கம் சீரப்பட்டி சிங்கப்பட்டி தங்கமே தங்கம் நாங்க சிவகாயிரம் குருகுரும் தங்கமே தங்கம் ஐயா வாழ்க வாழ்க
தந்தருள்வாய் போற்றி தயாச்சரம் தந்தருள்வாய் போற்றி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியங்கிரியோன் போற்றி பழனியின் கிரியோன் போற்றி ஆடினோர்க்கும் வாழி ஆடினோர்க்கும் வாழி பாடினோர்க்கும் வாழி பாடினோர்க்கும் வாழி இசைத்தோர்க்கும் வாழி இசைத்தோர்க்கும் வாழி பார்த்தோர்க்கும் வாழி பார்த்தோர்க்கும் வாழி கேட்டோர்க்கும் வாழி கேட்டோர்க்கும் வாழி வழிவிட்ட வருட பகவானுக்கும் வாழி பழனியங்கிரியோனுக்கு பழைய அரோகரா. நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து நமக்கு சிறப்பாக ஒரு ஒத்துழைப்போடு இருந்த நம்முடைய KKC மாப்பிள்ளை அவர்களுக்கும் அவரோடு வந்திருந்த வாசுகி மற்றும் காவியா ஆகியோருக்கு என்னுடைய சார்பாக இவ்வளவு தூரம் சிறப்பாக 8 மணி 8:30 ஆரம்பித்த நிகழ்ச்சி 11:30 வரை சிறப்பாக நம்முடைய குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய புதிய ஆசிரியர் சேலம்பட்டி சிங்கம் முருகேசன் மாப்பிள்ளை அவர்களுக்கும் புனித ஆசிரியை புனித அவர்களுக்கும் இந்த குமாரவலசு மக்களின் பொதுமக்களின் சார்பாக ஒரு சிறிய சன்மானத்தை அளிக்க உள்ளார்கள். அதை நம்முடைய முருகேசன் மாப்பிள்ளை வேண்டாம் என்று சொன்னாலும் கூட ஊர் பெரியவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்களுக்கு ஒரு சிறிய நன்கொடையை ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்க உள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு முருகேசன் மாப்பிள்ளையின் புதிய அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வள்ளிக்கும்மி நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆசிரியராக பொறுப்பேற்று வேலை பார்த்தது சம்பளத்துக்காகவோ தட்சணைக்காகவோ இல்லை, ஒரு கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் தட்சணைங்கிறது வேறு, சம்பளங்கிறது உங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல. குரு தட்சணைங்கிறது சிஷ்யர்கள் என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க வேண்டியது குருவோட கடமை, மறுக்க முடியாது. அது மண்ணை கொடுத்தாலும் சரி பொண்ணை கொடுத்தாலும் சரி நீங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், மறுக்க கொள்ள முடியாது. நீங்க போய் கேட்டாதான் தவறு. சரி, சிஷ்யர்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டாங்க. பெருமாள் கவுண்டனூர் இப்பொழுது ட்ரைனிங் கொடுத்திருந்தோம். அவங்க நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு ஏதோ குருதட்சணையாக ஏதோ அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தா சொன்னாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம். கொண்டு வந்தீங்களாமா? ரைட். 3 பேர் ஆசிரியர் முருகேசன், புனிதா மற்றும் சச்சிதாவுக்கு எங்களையும் சேர்த்து எடுத்துருப்பா. வந்தோடனே கவனிச்சிருக்கணும், கவனிக்காம விட்டுருக்கேன் நான். ஒரு சில அப்படித்தான் பண்ணுவாங்க. முதல்ல போனோடனே போட்டோக்கார எங்க இருக்கான்னு பார்த்து அவனுக்கு வாட்சி பார்த்து கையில் கொடுத்துட வேண்டியது. அவன் முன்னாடி பிடிச்சி வச்சு அவன் தான் எடுத்துட்டு இருப்பான், நிகழ்ச்சி எடுக்க மாட்டான். நம்ம அந்த மாதிரி பண்றது சும்மா தாமதம் சொன்னாரும் இல்லை. சரியாமா? எல்லாத்துக்கும் நம்ம நன்றி, சிறப்பா பண்ணீங்க. நாங்கள் போயிட்டு வரோம். ரைட். ஒரு குழுவை ஈஸியா ஆரம்பிச்சிருவோம், ஆனா அதை முடிக்கும் போதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய அரங்கேற்றம் முடிஞ்சது. நாளையிலிருந்து நீங்க இந்த மாதிரி ஒன்று சேர்றதுக்கான வழி இல்லை. தினம் சாயந்தரம் ஆனா ஒன்னா உட்காந்துக்குவீங்க, பயிற்சி எடுப்பீங்க. நம்மளுடைய புனிதாவும் முருகேசு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதிலிருந்து நமக்கு விடுதலையா? வருத்தமா இருக்கா? வேறு வழி இல்லை, நம்ம சிலதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அரங்கேற்றம் முடிஞ்சது, இப்போ நாம ஆளாளு பிரிய போறோம். கல்லு வெள்ளி மோதிரம்மா
கலையாத சொந்தங்களா. அரங்கேற்றம் முடித்து அவ்வளவுதான். நாளையிலிருந்து முருகேசு வரமாட்டார், புனிதா வரமாட்டாங்க. நம்ம யாரை பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம்? அரங்கேற்றம் முடிஞ்சதுன்னு காரு வரும் பாதையிலே நமக்கு களைஞ்சு போக நாளாச்சுதே. பொண்ணு வெள்ளி மோதிரம்மா, ஐயோ நாம பிரியாத சொந்தங்களா. அரங்கேற்றம் முடிஞ்சது. இனி நாளையிலிருந்து நம்ம ஒண்ணு சேர முடியாது. நம்ம எப்ப இது மாதிரி 30 நாள் தினம் பார்ப்போமே, தினம் பேசிக்குவோம், சாயந்தரம்னா வந்துடுவோம், ஹோம்ஒர்க்ல இருந்து தப்பிச்சுக்குவோம், அசைன்மெண்ட்ல இருந்து தப்பிச்சுக்குவோம், வீட்டு வேலையிலிருந்து தப்பிச்சுக்குவோம். அது மட்டும் இல்லை, இங்க வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பழகினது, தெரியாத சொந்தங்களை தெரிஞ்சுக்கிட்டது, இது மாதிரி ஒரு இது நம்ம எப்ப கிடைக்கும்? தேட கிடைச்சிடுமா. நம்ம புனித போல வாதியார் இந்த தேசத்தில கண்டிடுமா. உங்களுக்கு பார்க்க கிடைச்சிடுமா. முருகேஷ் போல வாதியார் இந்த பாரதத்தில் கிட்டிடுமா. காண கிடைச்சிடுமா. இதையெல்லாம் ஏற்பாடு செஞ்ச நம்ம சத்திகோச் மாமா போல நமக்கு கலியுகத்தில் சிக்கிடுமா. அரங்கேற்றம் முடிஞ்சது போ, நம்மளால பெரிய போறோம். வேறு வழி இல்லை, இதுதான் நியதி, பிரிஞ்சுதான் ஆகணும். இருந்தாலும் நம்ம ஒன்னா சேர்ந்துக்கிறதுக்கு எப்படி இன்னைக்கு வந்து சீலம்பட்டியில இருந்து இங்க வந்தாங்களோ, அரவக்குறிச்சியில இருந்து இங்க வந்தாங்களோ, எப்பெல்லாம் நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஒண்ணு சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை இது பண்ணும்போது நம்மளுடைய இந்த உறவுகளை நம்ம எப்பவுமே தக்க வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இது ஏதோ கும்மியாட்டத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, படிப்பாகட்டும், பொருளாதாரமாகட்டும், காலேஜ்ல சேர்றது, இல்ல மருத்துவ உதவி எதுவா இருந்தாலும் இந்த குழு மூலமா நம்முடைய முருகேசு மாப்பிள்ளை புனிதாவை கான்டாக்ட் பண்ணி நம்மளுடைய சத்திகோசு மாமாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் செய்யறதுக்கு, இந்த இனத்துடைய ஒற்றுமைக்கு ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு நடத்துறமே ஒழிய வேற எதுக்கும் இல்லை. இப்ப நீங்க கொடுத்த குருதட்சணை கூட, நான் வாங்கின குருதட்சணை ரொம்ப விலைமதி பெற்றது. அந்த குருதட்சணையை நீ யாருக்கு கொடுக்க முடியாது, யாரும் வாங்க முடியாது. இந்த குருதட்சணை, சின்ன குருதட்சணைகள் கூட நீங்க கொடுத்ததை நாங்க எதிர்பார்த்து வரல. இந்த இனம் மட்டும்தான் எங்க மனசுல இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கிற போது மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து இப்போது விடைபெறுகின்றேன். நாங்க வந்து நேரமாச்சு என்னோட ஒன்னா போறவியலா, பொம்பா போறவியலா, என்னோட பொறந்த தேவி மாறே, நான் வெகு தூரம் போகணுமே, நான் உம்பொறப்பு காராளந்தான், இப்போ உத்தரவு வாங்கிக்கிறே, நான் புறப்படுறேன் இப்போதுந்தா, போய் வாரும் அண்ணா இன்னு, எனக்கு போய் வாரும் அண்ணா இன்னு, எனக்கு போக விடைதாருங்கம்மா, போய் வாரேன் நான் இப்பொழுது புறப்படுறேன். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாம் திரும்பவும் ஒன்னா சேர்த்துக்கு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒன்னா சேர்த்து விட்டுற, ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம். நான் மாப்பிள்ளை சொல்றாங்க எப்ப சேர போறோம்னு சொல்லி, நான் சேர்த்து நான் இருக்கு, கவலைப்படாதீங்க. எங்க நிகழ்ச்சி எல்லாம் பண்ணணும், என்ன ஏற்பாடு பண்ணி நான் சேர்த்து விடுறேன். உங்களை எல்லாம் கூட்டிட்டு அங்கிருந்து அரவக்குறிச்சியில இருந்தும் பள்ளமரத்துப்பட்டி அந்த இது கூட்டு வந்த நம்முடைய நகர செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்க இல்லைன்னா உங்களை எல்லாம் அரைச்சிட்டு நாங்க வர முடியாது, அங்கிருந்து வந்து நாங்க பண்ண முடியாது. சிறப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம கும்பல் நமக்கு இதோட நிக்க கூடாது. இந்த கும்பல் வந்து நமக்கு அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த அளவுக்கும் இருக்கிற அத்தனை பெண்களும் நம்மோடு வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம்.
அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நன்றி, வணக்கம். விடை கொடுக்க மனமில்லை எங்களுக்கு. குமாரவலசு மக்கள் சார்பில் நன்றி சொல்லலான்ட்டு அப்ளை படிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்களே எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால கேகேசி மாமா, சக்தி கோஷ் மாமா, மற்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி மைக் செட்டு, இந்த ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்த பிரகாஷ் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாப்புல, அவருக்கும் காவல்துறை நண்பர்கள் இதுவரைக்கும் உட்கார்ந்து இன்னுமே பார்த்துட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மனமார்ந்த